கர்த்தரை உன் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டா ஆத்துமா பரிசுத்தமாகும். ஆத்துமாவின் மூலமா உன் சரீரம் பரிசுத்தமாகும். உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் கர்த்தருடைய நாளிலே குற்றமற்றதாய் காணப்படும். அவரை உறுதியாய் பற்றி கொண்டா. யார் உறுதியாய் பற்றி கொள்வா? நான் தூய்மையாய் வாழணும், நான் பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், அதுவே எனக்கு வேண்டும் என்று யார் ஆசைப்படுறானோ, யார் அப்படி ஜெபம் பண்றானோ, யார் அப்படி பாட்டு பாடுறானோ, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்றான். ஆனா யார் கேவலமா வாழணும், அசுத்தமா வாழணும், அருவருப்பா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி யார் நினைக்கிறானோ, கர்த்தரை விட்டு அவன் இருதயத்தை திருப்பிடுவான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? கர்த்தரை விட்டு அவன் இருதயத்தை திருப்பி போகும்போது அவன் அசுத்தமா வாழ விரும்புறான், அசுத்தமா வாழறான். சாலமோன் அப்படிதான் பண்ணான். நடந்தது என்ன? எல்லாத்துக்கும் சம்பளம் இருக்குது இல்ல? எத்தனை பேர் சொல்றது புரியுது? எல்லாவற்றுக்கும் சம்பளம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் இருதயத்தை அவன் திருப்பினதின் நிமித்தம் என்ன நடந்தது அப்படி சொன்னா, பூரண சமாதானம் அவனை விட்டு போய்விட்டது. அது வரைக்கும் அவனுக்கு பேரே சாலமோன் என்றால் சமாதானத்தின் ராஜா. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அமெரிக்கா இருந்தது, சமாதானமா இருந்தது. ஆனா என்றைக்கு தேவனை விட்டு தான் இருதயத்தை என்றைக்கு அவன் திருப்பினானோ, பூரண சமாதானம் அவனை விட்டு போயிடுச்சு. அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது, பதவி போச்சு. அடுத்தது சத்துருக்கள் அவன் வாழ்க்கையில பெருகி போனார்கள். இப்ப நான் சொல்றது நல்லா விளங்கி கொள்ளுங்க. யார் அசுத்தத்திற்கும் அருவருப்புகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறார்களோ, அசுத்தத்துக்கு சொந்தக்காரன், அருவருப்புகளுக்கு சொந்தக்காரன் அங்க வந்துடுறான். பரிசுத்தத்திற்கு நீ ஒப்பு கொடுப்பன்னு சொன்னா பரிசுத்தத்திற்கு சொந்தக்காரர் உன் நடுவே வந்து விடுவார். ஆனா அப்படி இல்லைங்க, நான் அசுத்தத்துக்கு இடம் கொடுக்குறேன். சபைக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் வசனத்தை கவனிச்சுக்கிறேன், பாஸ்டருக்கு முன்னால உட்காந்து வசனத்தை கவனிச்சு பரிசுத்தமா வாழறேன் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிறேன், கையை மட்டும் உயர்த்தி அல்லேலூயா சொல்றேன். ஆனா நான் எதை விரும்புறேன் அப்படின்னா, அசுத்தத்தையே விரும்புறேன் அப்படின்னா அசுத்தத்துக்கு சொந்தக்காரன் உன் நடுவே வந்துருவான். அப்ப அவன் வந்தா என்ன நடக்கும்? இயேசு சொல்றாருல்ல, திருடன் திருடவும். அப்ப அவனுக்கு பேர் வந்து திருடன். அப்ப அவன் யார்? அசிங்கமானவன். அவன் வந்தா திருடவும். எதை திருடுவான்? உன் ஆரோக்கியத்தை திருடுவான், உன் சமாதானத்தை திருடுவான், உன் சந்தோஷத்தை திருடுவான், உன் செழிப்பை திருடுவான். இயேசு சொல்றாரு, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்த. எத்தனை பேருக்கு